இல்லாத ஒன்றை இருக்கிறவைகளை போட அழைத்து யோகாவே உனக்கு கொடுக்குறவன் வச்சுக்கோன்றாரு. ஸோ இதை வந்து இதை கொண்டு போய் அவங்க மாமனார் வாயிலேருந்து வர வச்சிட்டான். நான் எனக்கு இது மாதிரி இருக்கட்டும் இப்போ சம்பளத்தை அப்படின்னு நம்ம சொல்லும்போது, எங்கேயா பிடிச்சேன், இந்த மாதிரி ஆடே கிடையாதுன்னு அவன் கேட்டிருந்தான்னா எனக்கு இதுதான் சம்பளம்னு கேட்டு சொல்லியிருப்பான். ஏனென்றால் அதை விசுவாசித்தான், கர்த்தர் சொன்னதை விசுவாசித்தான், அந்த தரிசனத்தை விசுவாசித்தான். ஆகவே அவன் சொல்லிட்டான். சொன்ன உடனே அவனும் பார்த்தான், சரி மாட்டினாண்டா இவன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அது உனக்கு சம்பளமாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதே ஆடுகள்லாம் உனக்கு சம்பளமாக இருக்கட்டும். நான் யோசனை பண்ணி பாருங்கள், சப்போஸ் இவங்கிட்ட ஆடுகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் இந்தியாவில் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வரைக்கும், ஒரு ஆடு வருஷத்துக்கு 2 குட்டி இல்லாட்டி 2.5 குட்டி போடும். இதுதான் கணக்கு வெட்டினரி சயின்ஸ் படி. ஸோ 2.5 குட்டி போடும் பலமுள்ள ஆடுகள் குட்டி போட்டு. அப்போ குட்டி போட்டோடனே அந்த குட்டிகளை தனியாக வச்சுக்குவோம். அப்போ ஒரு குட்டியும் இவ்வளோ வேலைன்னு வச்சுக்கோங்க, கணக்கு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறையும் குட்டி போடும்போதும் இவன் என்ன பண்ணுறான், இந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுறான். ஒவ்வொரு முறையும் எனக்கு பறக்க போகிற இந்த ஆடுங்களுக்கு போட போகிற குட்டிங்களெல்லாம் கருப்பு நிறமும் கலப்பு நிறமும் வரியும் புள்ளியும் வரியுமா இருக்கிறது நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். சொல்ல 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 அவைகளும் போட்டுச்சு. இதனால் ஆடுகள் பார்த்து குட்டி பிறந்துச்சுன்னு நினைக்காதீங்க. இவன் விசுவாச கண்களில் பார்த்து அந்த குட்டிகள் பிறந்தது. இன்னைக்கு நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் உங்கள் விசுவாச கண்களை திறந்து நீங்கள் அதை பார்த்து அதிலே உங்கள் தரிசனத்தில் நிலைநிற்பீர்களானால் நீங்கள் வெற்றியோடு வாழ்வீர்கள். இதுதான் உங்களுக்கு கொடுத்த இது. ஆக்சுவலாக இது பார்க்குறதுக்கு நான் நிறைய என்னுடைய பிரின்சிபல்ஸை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மெத்தடாலஜி யூஸ் பண்ணுவாங்க. நான் எப்போவுமே என்னுடைய வீட்டிலெல்லாம் கூட என் பாத்திரங்கள்லாம் நிரம்பி உடைகிறது, வசனம் சொல்கிறது, என் பாத்திரம் நிரம்பி உடைகிறது அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணுவேன்னா, எப்போவுமே என்னுடைய பாத்திரங்களெல்லாம் நிரப்பி வச்சுருப்பேன். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது. ஸோ எனக்கு வரதெல்லாம் நிரப்பி தான் வரணும் அப்படின்ற எண்ணத்தோடு நான் என்ன பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன். இது உங்களுக்கு ஐடியாவாக சொல்லி கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது அவைகள் அப்படின்னு இருக்கும், குறையாது, எப்பவுமே குறையாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுப்பாரானால் அதை செய்ய போகிறாருன்னு அர்த்தம். அதை செய்ய போனால் அதை விசுவாசிக்கணும். நம்ம அதை விசுவாசித்து அதை முழுமையாக நம்ம ஏற்றுக்கொண்டு, எனக்கு தேவனாய் கர்த்தர் கொடுக்குற பரிசு என்று எண்ணி அவைகளை கெட்டிமாக பிடித்து கொண்டு அவைகளின்படியே இருந்து கொண்டால் நமக்கு அவைகள் வெற்றிகரமாக வாய்க்கும். அது மாதிரி வாய்க்கும் போது நான் வெற்றியுள்ள ஜீவித்தோடு இருப்போம். யோசனை பண்ணுங்க. நீங்களும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க எல்லா நேயர்களும், எல்லா யார் கேட்டுக்கொண்டிருக்கோம் அவர்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி இருக்குதா, வேதனைகள் இருக்குதா, கஷ்டங்கள் இருக்குதா, மேற்கொள்ளலாம். கர்த்தரோடு நேராக போய் சேருங்க. அவர் சொல்லுகிற காரியங்களை கேளுங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதை தரிசனம் பண்ணுங்க. ஆனால் அந்த தரிசனம் கர்த்தர்கிட்டேருந்து வரணும். அது நல்லா புரிக்கணும். ஏன்னா ஆடுகள் பொலியும் காலத்துக்கு பண்ணால் ஒரு தரிசனத்தை பார்க்குறான், உடனே ஒரு தேவதூதன் பேசுகிறாரு. பேசின உடனே அவன் அடியேன் இருக்கிறேன்றான். ஸோ he is alert. He is alert to the voice of the Lord God. ஸோ அந்த அலர்ட்டான வாய்ஸை வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான், வெற்றியோடு ஜீவிக்கிறான். ஸோ அதை கொண்டு போய் அப்படியே போய் அவன் மாமனார்கிட்ட சொல்கிறான். நான் இப்போ என் குடும்பத்துக்கு சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு கேட்குறான். உனக்கு என்ன தான் கேட்குற அப்படின்னு கேட்டேன்னா, எனக்கு இது மாதிரி தான் கூலி வேணுன்றான். சரிண்ணா, எனக்கு என்னுடைய இது சம்பளம் எனக்கு இப்படி தான் இருக்கட்டும்ன்றான். கூலின்ற வார்த்தையை உபயோகிக்க வேண்டாம், சம்பளம் எனக்கு இப்படி தான் இருக்கட்டும்ன்றான். ஸோ அந்த சம்பளம் வரட்டும் அப்படின்றது அவனுக்கு பார்த்துருக்கும்போது அந்த அதே மனசில் வச்சுக்கிட்டு ஆடுகள் பொலிய வரும்போது இந்த கொப்புகளையும் எடுத்து முடித்து போட்டான். இதனால் என்னாச்சு, தன்னுடைய ஃபெய்த்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கிட்டான். அவனுடைய விசுவாசத்தை, அவன் தரிசனத்தை பார்த்தானே அந்த விசுவாசத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கிட்டான். அவன் நம்புகிறேன் ஆண்டவரே, நீ சொல்லுகிறதே நம்புகிறேன்,
நான் ஒவ்வொரு முறையும் எனக்கு வேணும், என் பிறக்கிற குட்டிகளெல்லாம் புள்ளியும் கருப்பும் தான் இருக்குது என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி மனசில் சொல்லி அவன் அதை செய்தான். இதனால அவனுக்கு பிறந்த ஆட்டுக்குட்டிகளெல்லாம் அது மாதிரியே பிறந்தது. 8வது வசனம் பாருங்க. உள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. பார்த்தியா எப்படி திருப்பிட்டான், அப்படியே பிளேட்டே மாத்திட்டான். இங்க அவன் மனைவி கிட்ட 2 பேர்கிட்டையும் வந்து அவங்க அப்பாவை பத்தி கோல் வைக்கிறான். கோல் வைக்கும்போது அவங்க அப்பா என்னை ஏமாத்தினான், 10 முறை சம்பளத்தை ஏமாற்றி வஞ்சித்து எனக்கு ஏமாத்திட்டான். தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கல, இல்லாட்டி எனக்கு என்ன எம்டி ஹேண்டாக அனுப்பிச்சிட்டு இருப்பான். உங்களையும் என்னை விட்டு கொடுக்க பிரித்து வச்சிருப்பான். இப்போ அண்ணன் மேலே இருக்க கசப்பை விட மாமனார் மேலே ரொம்ப அதிகமாக கசப்பு வந்துருச்சு. சரி, இப்போ பாருங்க, போட்டுது குட்டியும் போட்டுச்சு அப்படின்னு சொல்கிறான். பொண்டாட்டிங்க கிட்ட போயிட்டு சொல்கிறான், கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. அவன் சொல்லல, இவன் தன்னோட ட்ரீம்ஸ் அண்ட் விஷனை கொண்டு போய் அவன் மனசுல ஏத்திட்டான். அவன் என்ன யோசனை பண்ணியிருப்பான், இவன் லூஸாக இருப்பான் போல் இருக்குது, இது மாதிரி இல்லை, ஆடுகளே இல்லை. இவன் வந்து இது மாதிரி ஆடுகளை வந்து இது பண்ணும்போது எப்படி வருது இவனுக்கு, இவன் கடைசியில் எம்டி ஹேண்டடாக தான் போவான். போகும்போது சொல்லிக்கலாம், நம்ம ஷேர் மார்க்கெட்டை தோற்ற மாதிரி நீ தோற்று போயிட்டப்பா, நான் என்ன பண்ணுறது, நான் உனக்கு சம்பளம் கொடுத்தேன், நீ அதுக்கு எதுவுமே வரல உனக்கு, அதுக்கு என்ன பண்ண முடியும். இந்த ஷேர் மார்க்கெட் இஸ் ஃபுல் ஆஃப் ரிஸ்க்ஸ் அண்ட் இதுன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டும் அது மாதிரி தான், அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. யோசனை பண்ணுங்க, பூமிக்குரிய காரியங்கள் அப்படி தான் ஏமாத்துறது தான் இருக்கும். இன்னொரு ஷேர் மார்க்கெட்டில் போட்ட 100%ல் 99% ஃபெயிலியர் ஆகணும், 1% தான் ஃபெயிலியர். அந்த 1% செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. இது சூதாட்டத்தை அதுக்கு போகாதீங்கன்னு சொல்கிறது. இது சூதாட்டம் இல்லை, இது தரிசனம். இந்த ஷேர் மார்க்கெட்காரங்களாம் என்ன கத்துவாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் கத்துவாங்க, இல்லை உண்மை அதுதான். ஏமாந்து போகாதீங்க. உங்களுக்கு வேணும்னா ஆண்டவர்கிட்ட நேராக போய் கேளுங்க, அவர் கொடுப்பார். அவர் தரிசனத்தை கொடுப்பார், உன் கையின் கிரியைகளை வாய்க்கும்படி செய்வார், நீ வெற்றிகரமாக ஜீவிப்பார். தேவஜனமே, யோசனை பண்ணுங்க, எங்கு நான் தவறுகிறேன், என் வாழ்க்கையை ஏன் மோசமாக இருக்குது, ஏன் எனக்கு டிக்ரீஸ் வருது, எனக்கு விருத்தி ஆகணுமே, என் கையின் காரியங்கள் விருத்தி ஆகணுமே, ஏன் ஆக மாட்டேன்டு. கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரா, அவர் சொல்றதெல்லாம் கேட்குறியா, யோசனை பண்ணி பாருங்க. நான் சிந்திக்கிறதுக்கு உங்களே விட்டுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாப்பனே, நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாசனத்தை கொடுத்துருக்கேன், தரிசனத்தை பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த தரிசனத்தை ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் எடுத்து பயன்படுத்தி வெற்றியுள்ள ஜீவியத்தை வாழ என் தேவநாயகத்தில் கிருபை தரும். அவர்கள் வெற்றியோடு வாழ இது உண்மையானது, வேத வசனம் உண்மையுள்ளது என்பதை அவர்களுக்கு நிச்சயமாக்கி கற்றுக்கொள்ள கிருபை தாரும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். துதி கன மகிமை உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லைல்ல, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸில் நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோம். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.